ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஏ ஷேடோஸ். நான் உங்கள் விஜய் பேசுறேன். இப்போ நம்ம பேச போற படம் சிறை. கேட்டுக்கு வாங்க. அப்துல் ரவூப் ஐயா. அப்பா பேரு யாசனுங்கய்யா. சிவகங்கை கோச். செக் பண்ணு. இடம் முறைகிறது. விக்ரம் பிரபு, எல்கே அக்ஷய், அனிஷ்மா, அனில்குமார், டைரக்டர் சுரேஷ் ராஜகுமாரி, மியூசிக் ஜஸ்டின் பிரபாகர். இந்த படம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க போலீஸ்காரனையும் தாக்குற மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி போலீஸ்காரங்க எவ்வளோ ரஃபாக பிஹேவ் பண்ணுறத காட்டுறாங்க. அதே மாதிரி அதிலும் நல்லவங்க இருக்காங்கன்ற காட்டுறாங்க. ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக என்னன்னா, இந்த ஹீரோ வந்து ஒரு போலீஸ்காரு ஏட்டையா இருப்பார். அவர் வந்து இந்த கைதிகளை வந்து கோர்ட்டுக்கு கொண்டு போயிட்டு கூட்டு வர வேலை. அதில் வந்து ஒரு கைதியை வந்து கூட்டு போகிறாங்க. கூட்டு போகும்போது என்ன சம்பவம் நடக்குதுன்றது தான் விஷயம். அதில் வந்து ஒரு காதல் கதை, அதுவும் வந்து ஒரு ஹிந்து முஸ்லீம் லவ் ஸ்டோரியாக கொண்டு போயிட்டு அதில் வந்து அந்த பொண்ணோட அப்பாவை சாவடிக்கிறது. அது வந்து வாண்டடாக சாவடிக்கல, பட் ஒரு சில விஷயங்கள் நடக்கும் அது. ஸோ அதை வச்சு இது வந்து ஒரு கேஸ் வந்து 5 வருஷமாக விசாரணை கைதியாக போகிறத தவிர ஆனால் விசாரணை கிடையாது. தள்ளிவிட்டு போயிட்டே இருக்கு 5 வருஷமாக. ஸோ அதுக்கப்புறம் அது எப்படி விடுதலை ஆச்சா இல்லையா, இந்த மாதிரி ரிலீவ் ஆனாங்களா இல்லையா, இல்லை சத்தாங்களா இல்லையான்றது அந்த படம் பார்த்து இது பண்ணிக்கிறோம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே போர் அடிக்கலை, நல்லா இருக்கு. முக்கியமாக சொல்லணும்னா மியூசிக் நல்லா புது ஆள் தான் நினைக்கிறேன், ஜஸ்டின் பிரபாகரன். பட் மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. பாட்டுகள் ஒன்றும் அவ்வளோ இல்லை. பட் இதில் வந்து ஹீரோ வந்து மேரிட் பர்சனாக காட்டுறாங்க, ஒரு ஃபேமிலி மேனாக காட்டுறாங்க. இருந்தாலும் ஒரு இந்த எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க ஏதுன்றது தான் கதை. கடைசியில் வந்து அவர் வந்து ஒரு போலீஸ் ட்ரைனிங் காலேஜில் அந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த கதை சொல்கிற மாதிரி கதையை சொல்லி முடிக்கிறாங்க. ஓவராலை வந்து படத்தை வந்து பார்க்கலாம். ப்ளீஸ் டூ வாட்ச் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ. நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.